இன்வெஸ்ட் பண்ணோன்னா டிசம்பர் வரைக்கும் இந்த பழைய பிளான் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. டிசம்பருக்கு அப்புறம் கேஷ் ஹேண்டு கையில் கொடுக்குற வாங்குறது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் எப்படின்னாக்கா 5 லட்சம் போட்டால் 75,000, அதாவது மாதம் 75,000 கொடுப்பாங்க ஒரு ஸ்கீமு எஃப்என்பி. அடுத்தது வந்து எஃப்ஏபி 5 லட்சம் கொடுத்தா 15 லட்சம் 10 மாதத்தில் 18 மாதத்தில் ஃபிக்ஸடு. அடுத்தது ராயல்ட்டி வந்து 25 லட்சம் பண்ணால் அது வந்துட்டு 5 வருஷத்தில் 81,500,000. அதில் வந்து எப்படின்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா 1.25 1,25,000 கொடுத்தாங்க. ஆனால் கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மார்ச் வரைக்கும், மார்ச்சுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பணத்தை எல்லாம் கொண்டு வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நான் கோல்டில் பண்ணிட்டேன், வெப்பனில் பண்ணிட்டேன், அதனால் பணம் வரும், வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பணம் வரும், இதே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 2 மாதத்தில் வரும், 6 மாதத்தில் வரும், 20 நாளில் வரும். சிட்டிங் பண்ணி எங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப சரி வருவோன்னுட்டு லாஸ்ட்டில் வந்தோன்னே பணம் எங்கே போட்டிருக்காங்கங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரூஃப் அதோட ஆதாரம் இருக்குது. முத்துச்செல்வன் அவர் சார் எக்ஸ்ஆர்மி கிடையாது, பாதியில் ஒடியாந்தவன், ஃபுல்லு சர்வீஸ் பண்ணல அவன். வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நான் அடுத்தது நான் டிஎஸ்சின்னு ஒரு இதுக்கு போகிற மாதிரி இருந்தேன். நீங்கள் அங்கெல்லாம் போக வேணாம், ஏன் இன்னும் பெல்ட் கட்டி டியூட்டி பார்க்குறீங்க, நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு சம்பளம் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சேர்த்து விட்டார். அதுக்கு கீழே வந்து இதில் வந்து நவீன் வந்து எம்டி, முத்துச்செல்வன் டைரக்டர், ஃப்ராங்க்லின் டைரக்டர், பிரபு 4 பேர். யூனிக் எக்ஸ்போர்ட்டில் 4 பேரும் மெம்பரு. இதில் அதிகமாக வந்து காய் நவுத்துனது முத்துச்செல்வன் தான் எங்களை எல்லாம் வலை விரித்து அதில் சார் வெங்காய பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட பணம் வாங்கினாங்க. இதில் ஸ்ரீலங்காவில் பண்ணுறோம், நாங்கள் மொரிஷியஸில் பண்ணுறோம், சைனாவுக்கு அனுப்புகிறோம், பங்களாதேஷ் அனுப்புகிறோம், எல்லாம் அனுப்புகிறேன்னு சொல்லி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கோடி இன்வெஸ்ட் பண்ணால் ஜனவரியில் உங்களுக்கு ஸ்ரீலங்கா கூட்டு போகிறோன்னு சொல்லி சில பேர் டார்கெட் பண்ணாங்க. அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. சார் மொத்தம் சார் ஒரு 50,000 பேர் இருப்பாங்க சார். இதில் இல்லை 75% எக்ஸு சர்வீஸு, ஒரு 30% சார். சார் தெரியல சார், இதுக்கு முன்னாடியே நடத்திக்கிட்டு இருந்திருக்கானுங்க தெரியல. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு வந்து சொல்கிறாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸு மூலயமா முத்துச்செல்வன் தான் எல்லாத்துக்கும் பேசி சார். அதாவது இப்போ முத்துச்செல்வன் எல்லாம் ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு ஊருக்கு மீட்டிங் போடுவான். மீட்டிங் போட்டு நான் இவ்வளவு வாங்குறேன், அவ்வளவு வாங்குறேன், இத்தனை கோடி வாங்குறேன், அந்த மாதிரி ஆசை வார்த்தையை காட்டி நான் ஃப்ளைட் வாங்க போகிறேன் சார். அது சேம்பரில் வந்து அவனுங்க சொன்னது தான், முத்துச்செல்வன் சொன்னது தான். இது நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ரைஃபிளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், உங்கள் பணம் பத்திரமா இருக்குது, எங்கேயும் போல் சேஃபாக இருக்குது, அந்த மாதிரி சொன்னது ஆதாரங்களோட சார். இது வந்து அரசியல் கட்சி யாரோ ஒரு விஐபிஸு, இது அவங்களுக்கு அருண்ராஜ் முக்கிய காரணம் அவர் தான். ஏன்னா அவரை நம்பி தான் எல்லாரும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன கட்சிங்கிறது தெரியாது சார்.